Hello students, welcome back to Karthik Max 10 channel. Thank you so much for entering into this video first. And if you are new, kindly do subscribe because our channel will be very much helpful to you to face your 10th board examinations for both CBSE as well as state board. So, இப்போ தேர்ட் சாப்டர்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது ஓகேங்களா? ஏன்னா ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ லெட்ஸ் ட்ரை. உங்களால் ட்ரை பண்ண முடியும் சார் அப்படின்னா சார் பெரிய ட்விஸ்ட் நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்றவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு தயவு செஞ்சு நீங்க சேலஞ்சா எடுத்து ட்ரை பண்ண பாருங்க. இல்ல நான் கைட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கண்டினியூ வாட்சிங். ஓகே, ஸோ த கொஸ்டின் இஸ் எ ஃபாதர் ஏஜ் இஸ் 3 times the sum of ages of his 2 children. அப்போ ஒரு அப்பாவோட ஏஜ் வந்து அவங்க பசங்க ஏஜ் ஆட் பண்ணா வரும்ல, அதை விட 3 மடங்கு அதிகம், 3 times அதிகம்ன்றாங்க. சார் அப்ப இங்க வந்து 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்களே சார், நம்ம அப்போ எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் எடுக்க போறோமானா நோ. ஸோ நம்ம எடுக்கும் போது எப்படி எடுப்போம்னா father's age presentல, okay, I'm talking about the present தான். Father's age I'm taking it as x and sum of students வருது, அது children, sum of children அதை நான் டைரக்டா y எடுத்துக்கிறேன். அதாவது அந்த 2 பேரையும் ஆட் பண்ண வரும்ல, அதை நான் y எடுத்துக்கிறேன் டைரக்டாவே. ஏன்னா உங்களுக்கான செகண்ட் க்ளூமே கிவன் பேஸ்ட் ஆன் சம் ஆஃப் தேர் ஏஜஸ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் சிம்பிளி கிவன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கிவன் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் 3 times sum of age. So I can write x is equals to 3 times y. இது புரிஞ்சுதா? ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 5 years இஸ் ஏஜ் வில் பி, ஆஃப்டர் 5 years இஸ் ஏஜ் வில் பி. அப்போ ஆஃப்டர் 5 years இது என்னவா மாறும் மட்டும் சொல்லுங்க. x will become x plus 5, y will become y plus 5. இப்படி எழுதினீங்கன்னா ராங்கு. ஏன்னா சார் இதுக்கு முன்ன போட சம்லாம் அப்படிதானே சார் போட்டீங்க, 5 வருஷம் அப்புறம்னா 5 வருஷம் ஆட் ஆகும் அப்படிதானே சார்? 5 வருஷம் அப்பாவுக்கு ஆட் ஆகும், அக்ரி. ஆனா சம் ஆஃப் 2 children இருக்காங்கல்ல, அப்போ ஒரு பையனுக்கு 5 ஏறும், இன்னொரு பையனுக்கும் 5 ஏறும். அப்போ டோட்டலா உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்து 10 வரும். புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு பையன் வந்து 12 வயசுல இருக்கான், இன்னொரு பையன் வந்து 7 வயசுல இருக்கான் அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே 5 வருஷம் கழிச்சு 5 ஏறும். அப்போ எவ்வளவா மாறும்? இது 17 plus 12 29 மாறும். 29 மாறும். அப்போ ஒரிஜினல் எவ்வளவு? 19. அப்போ டோட்டலா உங்களுக்கு 10 ஏறுதுன்னு தான் அர்த்தம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதுதான் சொன்னேன், இந்த கொஸ்டின்ல ஸ்மால் ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொன்னால அதுக்கான காரணம் இதுதான். நீங்க y plus 5 வச்சு போடுனா ஆன்சர் உங்களுக்கு வராது. இப்போ இதுல we need to write the condition also givenல. second condition we are writing also givenல. what is the condition they gave? after 5 years his age will be, hisன்றது x plus 5, அதாவது அப்பாவோட ஏஜ் will be 2 times sum of their ages. அப்போ 2 times sum of their age வந்து y plus 10. so second equation I am framing this, first equation I am framing here. now நான் க்ளூ கொடுத்துட்டேன், சால்வ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா x equal to 3y தானே இருக்கு, you can use substitution method. ஸோ இப்போ x equal to 3y நான் இங்கே போட்டுறேன். அப்போ 3y plus 5 is equals to 2y plus 20. ஸோ ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 3y minus 2y is equals to 20 minus 5 வரும். அப்போ y is equals to 15. y equal to 15 x is equals to 3 times 15. அப்போ x is equals to 45. சம்மு முடிஞ்சிருச்சு. இதுல சால்வ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா we are not even using your elimination method. சால்வ் பண்றது ஈஸி, பட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். சம் ஆஃப் ஏஜஸ் கொடுத்ததால ஐ எம் டேக்கிங் இட் டைரக்ட்லி. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த பர்சன்டேஜஸ் ஆஃப் ஃபாதர் தான் கேட்குறாங்க. therefore the present age of father is 45 yearsனு சம்மை முடித்து விடுங்கள். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. யா, கொஸ்டின் ஏன் யூனிக்கான கொஸ்டின் சொன்ன புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. y becomes y plus 10. 2 பசங்க இருக்குன்றதால 2 பேருக்கும் 5 வயசு ஏறும். ஸோ 10 வயசு ஏறிடுச்சு. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சுதுன்றவங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல சஜஷன்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். அண்ட் மறக்காம நம்ம சேனல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட மெயின் சேனல் கார்த்திக் மேக்ஸ்னு தனியாக ஒன்று இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்க அங்கேயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் ஃபோக்கஸிங் ஃபார் த 10th போர்டு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்பினீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஒரு சூப்பரான சம்மில் பார்க்கலாம். டட்டா, பை.